Hi friends, today I am going to tell about 51 சக்தி பீடங்கள். இந்தியா முழுவதும் இருக்கும் சக்தி சக்தி சக்தியின் அம்பிகையின் சக்தி பீடங்கள், அம்பிகையின் திருத்தலங்கள். எப்படி சக்தி பீடங்கள் உருவானது? சக்தி பீடம் அம்பிகை புராண தலத்தோடு தொடர்புடைய சக்தி பீடங்களுக்கு போய் வர வழிபட செய்ய போகிற போது நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். தட்சனுக்கு மகளாக பிறந்த அம்பிகை பிறந்தால் தாட்சாயினி சிவபெருமானை அவள் எல்லாருக்கும் அழைப்பு விடுவித்து தட்சன் சிவபெருமானுக்கு அழைப்பு விடுவிக்கவில்லை. பார்வதிக்கு மிகவும் கோபம் வந்தது. அப்போ நாம் வீட்டுக்காரர் எப்படி அவமானப்படுத்தலாம், அதை அப்படி கேட்பதற்காக அந்த யாகத்திற்கு வந்தால், நீங்க செய்தது சரியா, மிகவும் தப்பு அப்பா. இந்த யாகத்தில் முதலில் தாம்பலத்தோடு வர வைக்க வேண்டியது என்றால் சிவபெருமான் அவர் என்னுடைய அந்த சுவாமிக்கு என்றாலும் யாகம் செய்ய மாட்டார்கள். அதில் முதல் மரியாதை அவருக்குத்தான், சிவபெருமானுக்கு. அவர் இல்லாமல் யாகம் நடத்துகிறீர்கள், அப்படி என்ன என்று பார்வதி சொல்லும் போது தட்சன் சிவபெருமான் மிக ஏளனமாக பேசினார். என்னை பெரிய மாப்பிள்ளை சுடுகாட்டில் இருப்பான், அவனுக்கு தெரியாது, அவனோட உடை புலித்தோல் விபூதி எடுத்து பூசிக்கொள்வான், புலித்தோலை எடுத்து போட்டுக் கொள்கிறான், இவன் எல்லாம் என்ன ஆள், இவனை பற்றி பேசுகிறாய? சிவபெருமானின் வார்த்தைக்கால் ஏசுகிறார், கொள்ள முடியல. அப்போ சிவபெருமான் வீரபத்ரன் கலைத்த கதை நமக்கு தெரியும். வீரபத்ரன் சென்று தியாகத்தை கலைத்த கதை நமக்கு தெரியும். இப்போ பார்வதிக்கு மனசில் ஒரு குறை கொண்டே இருக்கிறது. என்னவென்றால் சிவபெருமானை இந்த அளவு பேசிவிட்டாரே தட்சன் என்று நாம் என்ன செய்வது? என்னால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லையே. பார்வதி சிவபெருமான் வந்து சொல்கிறார், என்னால் தாட்சாயினி என்ற பெயரோடு இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் தட்சனுடைய மகளாக இருந்தால் அவருடைய பெயர் தாட்சாயினி. அப்புறம் அம்பாள் பல அவதாரங்களை எடுத்தாள். மதுங்க முனிவருக்கு மகளாக பிறந்த மாதங்கி, மலைத்துவசன் மகளாக பிறந்த போது காமாட்சி பிராட்டி, தடாகை பிராட்டி மீனாட்சி. அதுபோல பார்வத ராஜனுக்கு மகளாக பிறந்த அவளுக்கு பார்வதி. யமுன ராஜாவுக்கு மகளாக பிறந்ததால் வசுமதி. அவர்களுடைய மகளாக பிறக்க போகிறேன், அவருக்கு அந்த பெயர் வரும் காட்சியால் என்று பெயர் வேண்டாம், தாட்சாயினி என்ற பெயர் வேண்டாம், தட்சனின் மகளாக எப்போ என்று இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை கொண்டு நான் வளர்ந்தேன்னா இந்த உடம்புக்கு எனக்கு வேண்டாம். பார்வதி மனம் வந்து சிவபெருமான் சொன்னார், அப்போது உன்னை கேவலமா பேசுகிறேன், அந்த தட்சனை நான் பெயர் தேவையில்லை, உடம்பு தேவையில்லை. அதை ஓடி போய் நெருப்பில் போய் விழுந்தாள். பார்வை அந்த உடலை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் தாண்டவம் ஆடுகிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஆடிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நாள் ஆட முடியுமா? இந்த உலகத்தை இயக்குபவர் சக்தி சிவர். அவருடைய வேலைகளை விட்டுவிட்டு அம்பாளை தூக்கி வைத்துக் கொண்டு தாண்டவம் ஆடுகிறார். திருமால் பார்த்தார். திருமாலுக்கு பார்வதி தானே தங்கையை நெருப்பில் பாய்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். என்னதான் முடிவு? இதுக்கு உலகம் ஏற்க ஒரு சக்தி வேண்டும். திருமால் தன்னுடைய சக்கராயத்தை ஏவினார். பெருமாளுடைய சக்கராயம் பட்டு அன்னை உடம்பு பல்வேறு இடங்களில் பல்வேறு துண்டுகளாக, கை கால் உறுப்புகள் தனியாக, இது ஆபரணங்கள் தனியாக 51 இடங்களில் இந்தியா முழுவதும் அந்த பாகங்கள் விழுந்தது. இவைதான் சக்தி பீடங்கள். இனி நாம் ஒவ்வொரு சக்தி பீடங்களை பற்றி பார்ப்போம். நாம் புதிதாக கோவில் கட்டி சக்தி பீடம் என்று சொன்னால் சக்தி பீடம் ஆகாது. இந்த பாகங்கள் விழுந்து சக்திகளாக உருவாகி பீடங்கள் நாம் வழிபாடு செய்யும் போது நிஜமாகவே நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள் தான் சக்தி பீடங்கள். இனிமேல் தொடர்ந்து நாம் அதை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.